நாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே 5 ஜாதக புத்தகத்தை எடுத்து கிழிச்சு போட்டோம். ஏன்னா ஆண்டவர் கரத்துல வாழ்க்கை இருக்குது, ஜாதகத்துல இல்ல, ஜோசியத்துல இல்ல. ஆண்டவர் கரத்துல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம், பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க. யோசேப்பின் எதிர்காலம் யாக்கோபின் கையில் இல்லை. அவனை செல்ல பிள்ளை கிட்டே வச்சு பார்த்தான், ஓடிச்சு பிள்ளை. யார் கையில இருந்து? யோசேப்பின் எதிர்காலம் தேவனுடைய கரத்தில். எத்தனை பேர் சொல்லுங்க பிள்ளையின் எதிர்காலம் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது? சொல்லுங்க. திருமணமான உங்க பிள்ளை குறித்து கூட நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளையின் எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்கு. நல்லா இருக்கும் உங்க பிள்ளை, அற்புதமா இருக்குமா, அடையாளமா இருக்குமா, இன்னொரு பிள்ளையாண்டு சொல்லி 4 பேர் பேசுற அளவுக்கு உங்க பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைப்பார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு.